ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜேகேக்கு ஒரு எஃப்எஃப் பார்க்கலாம். ஒரு 4-5 எபிசோட்குள்ளே முடிச்சிடுறேன். இந்த எஃப்எஃப்பில் ஜங்குக் ஒரு சிஇஓ. சார், ஜங்குக் சார், எதுக்கு சார் கையில் கட்டி வச்சுருக்கீங்க? ரொம்ப வலிக்குது சார், இது கொஞ்சம் அவுத்து விடுங்க சார். சார், நான் வீட்டுக்கு போகணும் சார். போகலாம் வயன், கொஞ்சம் நேரம் அவுத்து விட்டுருவேன். ஜேகே வயன் முன்னாடி உட்காந்து வயனை பார்த்துட்டு, ஜேகே அவனோட ஒரு ஃபிங்கரை வயனோட ஃபோர்ஹெட்டில் வச்சு, நோஸில், சீக்ஸில், லிப்ஸில், சின்னில், நெக்லன்னு அப்படியே அந்த ஒரு ஃபிங்கர் அவள் ஃபேஸ் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. வயன் அப்படியே அழுது நடுங்கிக்கிட்டு இருந்தான். என்ன சார் பண்ணுறீங்க சார்? ஜேகேயோட ஃபிங்கர் அவன் நெக்கு கிட்ட இருந்து இறங்கும்போது, சார் சார் எதுவும் பண்ணிடுறீங்க சார். சார் சார் பாரக்கூடாது சார், ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். சார் அவன் அப்படியே வயனை அங்கே இருக்க சோஃபாவில் படுக்க வச்சான். அவள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, சார் என்ன பண்ணுறீங்க சார்? சார் என்ன விட்டுருங்க சார். சார் ஜேகே வயனோட ஹேண்ட்ஸ் ரெண்டையும் வயனோட ஹெட்டுக்கு மேலே தூக்கி அவன் கையால் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஹே வயன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபீல் யூ. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் சார். எனக்கு பயமாக இருக்குது சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஜஸ்ட் ஷட் அப் வயன், நான் தான் சொல்லிட்டேன்ல எதுவும் பண்ண மாட்டேன்னு. I just want to feel you. புரியுதா? எனக்கு பயமாக இருக்கு. ஜேகேயோட ஹேண்ட்ஸ் அவன் நெக்கில் இருந்து மெதுவாக அவள் உடம்புல ட்ராவல் ஆச்சு. ஜேகே ஒயின் செஸ் கிட்ட வரும்போது அவன் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சான். ஒயின் உங்ககிட்ட இருந்து சத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன். என்ன பண்ணுறீங்க சார்? என்ன பண்ணுறீங்க சார்? ப்ளீஸ் சார். நான் தான் சொல்கிறேன்ல எதுவும் பண்ண மாட்டேன்னு. சார் சார் என்னை விட்டுடுங்க சார், நான் இந்த வேலையை விட்டே கூட போயிடுறேன் சார். ஓ, நீ இந்த வேலை வேணாச்சுன்னா உன்னை உடனே அனுப்பிட முடியுமா? நான் தான் அனுப்பிடுவேண்ணா. என்னை விட்டுருங்க சார், எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். வாட், அருவருப்பாக இருக்கா? டூ யூ நோ வைன், இதை நான் தான் மற்ற பொண்ணுங்க கிட்டே சொல்லியிருக்கேன். எனக்கு உங்களெல்லாம் பார்க்கவே அருவருப்பாக இருக்குன்னு. இது புதுசாக இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸோ ப்ளீஸ். ஜேகேயோட ஹேண்ட்ஸ் அவனோட பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆகி இதை எப்படியே கட் பண்ணிட்டு 3 months பிஃபோர் ஒரு ஹோட்டலில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி. ஜேகே சைட்லேருந்து ஜேகேயும் தேங்கும் அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ண போயிருந்தாங்க. அங்கே நிறைய கம்பெனியோட சிஇஓ எம்ப்ளாயீஸ்லாம் வந்திருந்தாங்க. ஜேகே இங்கே பாரு. என்னடா இங்கே பாரு, எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க பாரு. ஆமாம் இருக்காங்க, அதுக்கு என்னப்போ? பொண்ணுங்களாம் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. யார் இவங்களாம்மா? ஜேகே இந்த பொண்ணுங்களெல்லாம் திரும்பி பார்த்துட்டு, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. யாரை சொல்கிற நீ அழகாக இருக்காளுங்கன்னு? இவங்களா? நீ கூப்பிடே வந்துடுவாளுங்க, அவ்வளோதான்டா இவளுங்க. டே ஜேகே, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்கே பாரு, அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்கிறத அவள் பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். டேய் சும்மா இரு, அவன் நேற்று ஒருத்தன் கூட சுற்றுனா இன்னைக்கு ஒருத்தன் கூட சுற்றிட்டுருக்கா. எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான். அட போடா அப்படின்னு அவன் கையில் வச்சுருக்க அப்பியாரை சிப் பண்ணிட்டு இருந்தான். அங்கே 2 கேர்ள்ஸ், இந்த ஜேகே பாட்டி எப்படி இருக்கான்ல, நானும் அவனை ஒருத்தர் வேலை டேஸ்ட் பண்ணிடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். பக்கத்தில் கூட போக முடியலடி. பட் இந்த தடவை நான் சும்மா விடுறதா இல்லை. எப்படியாவது ஏதாவது பண்ணி இன்றைக்கி நைட் இவன் கூட தான், என் கூட வா அப்படின்னு அந்த பொண்ணு அவள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு ஜேகேயும் தேங்க உட்காந்துருக்க இடத்துக்கு வந்தாங்க. நீ ஃபஸ்ட்டு பேசு. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தேவங்கிட்ட, ஹாய் தேவ், எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டுருக்கு? குட், நல்லா தான் போயிட்டுருக்கு. ஹே ஜேகே, எப்படி இருக்கா? தேவ், நான் அந்த பக்கம் போகிறேன், நீ பேசிட்டு வா. அந்த பொண்ணு ஜேகே பக்கத்தில் உட்காந்து ஜேகே டச் பண்ண வந்தா. அப்போ கரெக்டாக, எவ்வளோ திமிரு இருக்கணும் உனக்கு, ஹவு டேர் யூ அப்படின்னு அவள் ஜேகே அடிக்கலான்னு வரும்போது ஜேகே ஒரே ஒரு புஷ் தான், அவள் அப்படியே போய் கீழே விழுந்துட்டான். அப்போது அங்கே கேட்டுட்டு இருந்த சவுண்டு, இந்த டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு எல்லோரும் ஜேகே அந்த பொண்ணையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்த அந்த பொண்ணை தள்ளிட்டு, ஜேகே வா கிளம்பலாம், ஜேகே போதும் போகலாம்பா. ஜேகே வேணாம் வா போகலாம், எல்லோரும் பார்க்குறாங்கடா. ஜேகேயும் தேங்கும் அப்படியே போகலான்னு 2 ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. அப்போ அந்த பொண்ணை ஏஞ்சி நின்றுட்டு, ஜேகே உன்னால் எதுவும் முடியாதுன்னா ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடு, என்னால் எதுவும் முடியாது, ஐ எம் நாட் த டைப் ஆஃப் பர்சன். அதை விட்டு சும்மா அடித்து சீன் போடுறியா? இதை கேட்டு ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, என்ன சொன்னா? என்னால் முடியாது, நீ பார்த்தியா? பின்ன
உனக்கு அதானே பிரச்சனை. எப்பயுமே வருவ குடிப்ப அப்படியே கிளம்பிடுவ. நானும் பார்த்துருக்கேன் இங்கே எத்தனை பொண்ணுங்க வராங்க. உனக்கு இதுதான் பிரச்சனைனா தாராளமாக சொல்லிடும். நம்ம சொசைட்டி எல்லாத்தையும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உனக்குள்ளே நீ கில்ட்டெல்லாம் ஃபீல் பண்ணிக்க வேணாம், சும்மா ஒத்துக்கோ. இதெல்லாம் கேட்டதும் ஜேகே அவன் ஸ்லீவ்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வரான். ஜேகே வேணாம், ஜேகே வேணாண்டாவா போகலாம். ஜேகே தேவங்க அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போக போக அந்த பொண்ணோட ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஜேகே அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அவள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே அவனுக்கு க்ளோஸாக இழுக்கிறான். என்ன உன்னால் என்னை ஃபீல் பண்ண முடியுதா? ஜேகேயோட க்ரிப் இன்னும் ஸ்ட்ராங்காகுது. அவள் ஜேகே கிட்ட இன்னும் க்ளோஸாக போய் நிற்கிறா. இப்போ தெரியுதா என்னால் எது வேணாலும் செய்ய முடியும்னு. ஜேகேயோட க்ரிப்பை அப்படியே லூஸ் பண்ணிட்டு 2 ஸ்டெப் பின்னாடி வந்தான். அந்த பொண்ணு அப்படியே பின்னாடி போயிட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்தான். ஜேகே கேஷுவலாக என்னோட ஸ்லீவ்ஸ் எல்லாம் அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு, எனக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டாக அருவருப்பாக இருக்குது. ஐ டோன்ட் நீட் யூ கைஸ். ஸோ புரியுதா ஏன் எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கலன்னு. அப்படியே ஜேகே கூலாக அந்த பார்ட்டி ஹாலில் விட்டு வெளியே வந்தான். டேம் ஜேகே என்னடா பண்ணிகிட்ருக்கா? டேய் இங்கெல்லாம் சில விஷயத்த சொன்னாலும் இங்கே யாருக்கும் புரியாது, அதை செஞ்சு காட்டினா தான் புரியும். அதுதான் டே அதுக்கு நீ இப்படி ஆடும். அப்படியே ஜேகே அவங்க கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனாங்க. ஜேகே வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து அவன் வீட்டில் இருக்க அந்த ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அவங்க ஜேகே பின்னாடியே வந்து ஜேகே என்னடா பண்ணிகிட்ருக்க, பார்ட்டி ஹால்லேருந்து கால் பண்ணுறாங்க, அசிங்கமாக இருக்குடா, போகிற ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி தான் பிரச்சனை பண்ணிகிட்ருக்க. டேய் இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது, அவள் எப்படி நடந்துக்கிட்டான்னு பார்த்தல. டே அவள் ஜஸ்ட் உனத்தோடு தாண்டா வந்தா, நீ நகண்டு உட்காந்துருந்தாலே ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. டே உனக்கு தெரியாதுடா, இந்த பொண்ணுங்களே இப்படி தான் அலையிறாளுங்க. டீச்சிக்கு ஏன்டா நீ இப்படி இருக்க? பொண்ணுங்கனாலே ஸ்லெட்டு பணத்துக்காக வருவாங்க, பாடி அது இதுன்னுக்கிட்டு ட்ரை பண்ணலடா பொண்ணுங்கக்கிட்ட பேச பழக. நீ போய் பேசி பழகுடா, உனக்கு பிடிக்கும், உனக்குன்னு ஒரு லவ் நல்லா இருக்கும்டா. தேவம் நீ தான் ஒரு பொண்ணை ஒரு லவ் பண்ண என்னாச்சு? டீ அவளை ஏன்டா ஞாபகப்படுத்துகிறேன், எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாதுடா, எல்லாமே ஒன்று தான் தேவம். இப்போ உன்கிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சுன்னு நினச்சிக்கோவேன், பின்னாடியே வருவாளுங்க, உன் கூடவே இருப்பாளுங்க. அவளுக்கு தேவையானதெல்லாம் நீ செய்யணும். வெறும் நம்மக்கிட்ட இருக்க காசுக்காகவும் லஸ்ட்டுக்காகவும் மட்டுமே வருவாளுங்க. நம்மளை விட பெட்டராக இன்னொருத்தையும் வந்துட்டான்னா அவங்கிட்ட போவாளுங்க. இவ்வளோ தான்டா பொண்ணுங்க. அவளுக்கு ஒரே நேரத்தில் 2-3 பையன் கூட தேவைப்படுவான்டா. சி இதெல்லாம் பற்றி பேசவே எரிச்சலாக இருக்குது. டீ ஜங்குக்கா என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. எத்தனை பேர் பின்னாடி வராளுங்க, நீ ஏன் இப்படி எல்லாரும் அடித்து துரத்திட்டு இருக்க? எனக்கு சுத்தமாக புரியல. எப்படிப்பட்ட பொண்ணு தாண்டா வேணும் உனக்கு? ரொம்ப சிம்பிள்டா, ஒரு பொண்ணு மாதிரி இருக்கட்டும், அப்புறம் நான் பின்னாடியே போகிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தேங்காய் சொல்லிட்டு அவனும் ஜெக்கி கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஜெக்கி சீரியஸாக தான் கேட்குறேன், ஒரு பொண்ணு மேலே கூட அவனுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரல? ஆமாம் வரல. இப்போ ஐன் சைட் மா டைம் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன், பாய்மா. ஏவன் நீ வேலைக்கு போகிறதுலாம் ஓகே தான், ஆனால் யாரையும் நம்பாத, பசங்கக்கிட்ட இருந்து ரொம்ப தள்ளிடு, பொண்ணுங்களாகவே இருந்தாலும் சரி டக்குன்னு யாரையும் நம்பக்கூடாதுமா. அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. வயன் உனக்கு உலகமே தெரியாது, நீ சீக்கிரம் யாரையும் நம்பிடுவ, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது வயன், கொஞ்சம் கவனமாக இருமா. நான் பார்த்துப்பேம்மா, என்ன நீங்கள் என்ன நினச்சி எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஓகே தானம்மா? நான் போயிட்டு வரேன், நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அவன் அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே ரோட் சைடு நடந்து வந்துட்டு இருந்தான். அவங்க ஜேக்கையும் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாங்க. அவங்க ஆஃபீஸோட வாசலில் வண்டியை நிப்பாட்டிட்டு தேவங்க மட்டும் இறங்கி நிமிஷம் வாட்ச்மேன்ட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வாட்ச்மேன் கிட்ட தேவங்க பேச போயிட்டான். ஜேகே வண்டியிலே உட்காந்துட்டு இருந்தான். அப்போ கொஞ்சம் தள்ளி தூரத்தில் ஆப்போசிட்டில் ஒயன் நின்றுட்டுருக்கத ஜேகே பார்த்தான். ஒயன் ரோட்லேயே நின்று கடவுளே நான் எப்படியாவது இந்த ரோடை க்ராஸ் பண்ணிடணும், ரொம்ப பயமாக இருக்குது, இப்படி தான் இந்த ரோட்டை தாண்டி போட்டதுன்னு தெரியலையே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருந்தான். யார் இவன் நம்ம கம்பெனி ஆப்போசிட்டில் நின்று என்ன பண்ணிகிட்ருக்கா? பைத்தியக்காரத்தாமா, பைத்தியமாக இருப்பாளோ அப்படின்னு ஜேகே அவளையே பார்த்துட்டு இருந்தான். கடவுளே நான் எப்படியாவது இந்த ரோடை க்ராஸ் பண்ணிடணும், இது எப்படி க்ராஸ் பண்ணி போடுறது, இது எவ்வளோ வண்டி வருது நிற்குன்னு பார்த்து, இங்கே ஒரு சிக்னலை தான் வச்சுருக்கலாம்ல, இப்போ நான் எப்படி அந்த பக்கம் போடுறது? ஒயன் வேறு வழியே இல்லை, வா அப்படின்னு ஒயன் அங்கேருந்து வந்த வழியிலே திரும்பி நடக்க ஆரம்பித்தான். அதை பார்த்துட்டு ஜேகே வண்டியை எடுத்துகிட்டு அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். ஜேகே எங்கடா போகிற ஜேகே? ஒயன் அந்த பக்கம் இந்த பக்கம் சந்தெல்லாம் சுற்றி கடைசி ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிட்டு
அவள் பேக்குள்ளே இருந்து ஃபைல்லாம் வெளியே எடுத்தா. ஜேகே அவளை பார்த்துட்டே அப்படியே திரும்பி பார்த்தா அவனோட ஆஃபீஸ் வாசலில் ஜேகே நின்றுட்டு இருந்தான். என்னது, ஆப்போசிட்டில் இருக்க ரோட்லேருந்து மாறி வர்றதுக்கு தான் இப்போ அரை மணி நேரம் சுற்றி இருக்காளா? சி, இதை தெரியாமல் இந்த லூசு பின்னாடி வேறு நான் சுற்றிட்டு இருந்திருக்கேன். ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சேன். பைத்தியம் அப்படின்னு ஒயனை திட்டிகிட்டே ஜேகே பக்கத்தில் இருந்து அவன் ஆஃபீஸ்க்குள்ளே வண்டியை விட்டான். தேவன் வாசலே நின்றுட்டு, டேய் எங்கடா போனேன், கத்திக்கிட்டே இருக்கேன், எனக்கு என்ன வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கா? ஏய் இல்லைடா, சும்மா ஒரு ரவுண்டா. டேய் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் என்னடா ரவுண்டு? பவுலப்பலாம் சரியில்லைடா நீ. தேவன் ஜேக்கையும் ஆஃபீஸ்க்குள்ளே போனாங்க. ஒயன் ஜேக்கோட ஆஃபீஸ்க்கு வந்து ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். தேவன் ரிசப்ஷனுக்கு வந்து இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தானே, எல்லோரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். ஒயன் என்ன பொண்ணு பேர் இருக்கு? ஆமாம் சார், ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஒன்றா எப்படியும் ரிஜெக்ட் தான் பண்ணுவோம். எதுக்கு இந்த பொண்ணு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம்? அனுப்பிடுவோமா? சரி இருக்கட்டும், இன்டர்வியூ எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜேகேவோட கேபினுக்கு அனுப்புங்க. ஜேகே ஒவ்வொருத்தரையாக இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஒயன் உள்ள வந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா. இந்த பைத்தியமா? ஓ, என் கம்பெனிக்கு இன்டர்வியூ வர்றது தான் இன்னும் அரை மணி நேரம் அலைய விட்டுச்சா? டேக் யூ சீட். தேங்க்யூ சார். ரோட் க்ராஸ் பண்ண தெரியாதா சார்? ரோட் க்ராஸ் பண்ண தெரியாதா சார்? என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்குறாரு சார்? நான் ஒர்க் நல்லா பண்ணுவேன் சார். நீங்கள் என்னை நம்பி என்ன ஒர்க் கொடுத்தாலும் நான் நல்லா பண்ணுவேன் சார். ரோட் க்ராஸ் பண்ண தெரியாதான்னு கேட்டேன் சார். அது ரோட் மட்டும் க்ராஸ் பண்ண தெரியாது சார். இல்லை சார், ஒரு கஷ்டமான ஆப்ஷனும் ஒரு ஈஸியான ஆப்ஷனும் இருந்தால் நான் ஈஸியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிப்பேன் சார். ரோட் க்ராஸ் பண்ணுறது எனக்கு கஷ்டம்னா நான் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்து அதை பண்ணிடுவேன் சார். ஓ, 2 minutes க்ராஸ் பண்ண வேண்டிய ரோடை ½ hour சுற்றி வர்றது ஈஸியான ஆப்ஷனா சார்? இன்டர்வியூவில் இதெல்லாமல் கொஷினாக கேட்பாங்க. ஏய் என்ன கொஷின் பண்ணிகிட்ருக்கியா? இல்லை சார், அது உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா நீ எவ்வளோ நேரத்தில் முடிப்பண்ணு, நீ ரோட் க்ராஸ் பண்ண லட்சணத்துலேயே தெரியுது சார். நான் ரோட் க்ராஸ் பண்ணது உங்களுக்கு எப்படி? இன்டர்வியூ வரவங்களை பற்றி இது கூட தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டோமா? இன்டர்வியூ தெரிஞ்சு வச்சுருப்பாங்களா? உன்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப மட்டமாக இருக்குது. கேவலம் ஒரு ரோட் கூட க்ராஸ் பண்ண தெரியாத பொண்ணு என் ஆஃபீஸில் என்ன வேலை பார்ப்பான் சார்? ரோட் தான் க்ராஸ் பண்ண தெரியாது. நீங்கள் எனக்கு ஏதாவது டாஸ்க் கொடுத்து பாருங்கள், நான் நல்லா பண்ணுவேன் சார். வெளியே வெயிட் பண்ணு, டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு. இரிட்டேட்டிங். பையன் அப்படியே இன்ச்சு வெளியே போயிட்டு, இரிட்டேட்டிங்க நான் என்ன பண்ணேன்? ரோட் க்ராஸ் பண்ணுறதுலாம் ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. என்னை பற்றி எதுவுமே கேட்கல, என்ன படிச்சிருக்கேன் எதுவுமே கேட்கல, சும்மா ஃபைலை மட்டும் பரட்டி பார்த்துட்டு சுத்தம் இந்த வேலை கிடைக்காது போல. தேத்தியா உள்ளவா. என்னடா? என்னடா இன்டர்வியூ கால் கூட்டி இருந்திருக்க? எல்லாமே தண்டோம், ஒருத்தரும் உருப்படியா இல்லை. இவனுங்களை நம்பிலாம் ப்ராஜெக்ட் கொடுக்க முடியுமா? விடுபடி வேலை கூட ஆக மாட்டானுங்க. டே எல்லோரும் ஃப்ரெஷர்டா. நான் தான் சொன்னேன் இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக எடுக்கலான்னு. நீ தானே ஃப்ரெஷர் தான் வேணும்னு கேட்டேன். இவனுங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, கிளம்ப சொல்லு. டே ஆனால் நமக்கு ஆள் தேவையில்லடா, 2 பேரையாவது எடுத்துப்போன்னு சொன்னேன். அதுக்காக தானேடா இப்போ அவசரமாக இன்டர்வியூ வச்சுருக்கோம். ஃப்ரெஷராக வரவங்களுக்கு சேலரி ஒரு விஷயமே இல்லைடா, நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பானுங்க. சும்மா 4 மாதத்துக்கு அக்ரிமெண்ட்டை போட்டு 2 பேரும் வேலைக்கு எடு. தேடுறாங்களான்னு பார்ப்போம். சரிப்பட்டு வரலான்னா 4 மாதம் கழிச்சு அனுப்பிடலாம். இவனுங்களை இன்டர்வியூ பண்ணி டைம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். வேஸ்ட், 6 பேருமே வேஸ்ட். டே இப்படி சொன்னால் எப்படி? யாராவது 2 பேரை செலக்ட் பண்ணு. டே 6 பேருமே வேஸ்ட். நீயே பார்த்து ஏதாவது 2 பேரை செலக்ட் பண்ணிவிடு. எனக்கு கிளைண்ட் மீட்டிங் டைம் ஆச்சு. டே கொஞ்சம் பெஸ்ட்டாக யாராவது பண்ணியிருக்காங்களா? எல்லாருமே வேஸ்ட்டா. 3 months மட்டும் அக்ரிமெண்ட் போடும், 3 மாதம் கழிச்சு எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்களால நமக்கு எந்த வேலையும் ஆகாது. எடுபடி வேலை கூட சும்மா 3 மாதத்துக்கு மட்டும் சேலரியோட அப்பாயின்மெண்ட் கொடு, 3 monthsக்கு அப்புறம் எடுத்துடலாம். ஓகேடா. யாராவது 2 பேர் எடுத்து வைக்கவா? இவன் என்ன எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் சொல்லிட்டு போகிறான். சரி யாராவது 2 பேர் எடுப்போம், 3 monthsக்கு தானே. இந்த ஜாக்சனோட மார்க்ஸ் கோர்ஸ்லாம் நல்லாயிருக்கு, இவனை எடுத்துக்கலாம். அப்புறம் ஒயன், இதான் அந்த ஒயனா? இவளை எப்படி இவன் பொறுமையாக இன்டர்வியூ பண்ணான்னு தெரியலையே. சரி இவளையும் எடுத்துப்போம். இவளோட மார்க்ஸ் கோர்ஸும் நல்லாயிருக்கு, சின்ன பொண்ணாக இருக்கா. இந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு போனால் நல்ல வேலையாவது கிடைக்கும். 3 monthsக்கு தானே.
ஜாக்சனுக்கும் ஒயினுக்கும் அப்பாயின்மெண்ட் சென்ட் பண்ணிடுங்க. ம், ஓகே சார்.